அவங்களுக்கு அக்கறை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வருத்தம் தான். அதிமுக நம்மளோட வந்திருந்தா நமக்கு இன்னும் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருந்திருக்குமே. நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுக, விஜய் கூட்டணி வுட் ஹவ் பீன் a win-win situation for both. அதுக்காக அவங்க தேர்தல்ல ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா, ஆ ஒரு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மா, ஒரு அட்ராக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில, பெண்கள் மத்தியில அவருக்கு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஒரு 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 கிளாமரஸான ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து அதிமுகல இன்னைக்கு இல்ல. எடப்பாடிக்கு வந்து அந்த கரிஸ்மா எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் விஜய்க்கு இல்லாத கட்சி கட்டமைப்பு அதிமுக கிட்ட இருக்கு. சோ இட் வுட் ஹவ் பீன் a mutually beneficial relationship. 2 பேரும் கூட்டணியில வந்திருந்தாங்கன்னா, இட் வுட் ஹவ் பெனிஃபிட்டட் போத் ஆஃப் தெம். அது ஒரு நல்ல ஒரு டஃப்பான கூட்டணியா கூட இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில போனதுனால, அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு நலன் குடுக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பாஜகவுக்கு தான் அதிமுக தேவைப்படுது. அதிமுகவுக்கு ஆக்சுவலா பாஜக எந்த விதத்துல தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அசெம்பிளி எலெக்ஷன். திமுகவை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணியை எதிர்த்து போட்டி போடுறாங்க. திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கொஹிசிவ்னஸ் வந்து அதிமுக கூட்டணியில இல்ல. அட் த சேம் டைம் திமுக ஆட்சியில இருக்கிறாங்க. சோ ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சி, அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்து இவங்க போராடுறாங்க. அப்ப இவங்க தரப்புல ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கிளவுட் வேணும்னா, ஒன்றிய அரசு சென்ட்ரல்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க.